இன்ட்ரோடக்ஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. என்னோட நேம் திவ்ய பாரதி. நான் சேலம்லேருந்து வந்திருக்கேன். அவங்க எல்லாரையும் பார்க்குறது சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, சிறகை விரி உயரம் பற. நம்ம பறவைக்கு மட்டும்தான் சிறகு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கும் தான் இருக்கு. பட் நம்ம என்ன பண்ணாமல் இருக்கோம், இன்னும் பார்க்காம இருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பறந்து பறந்து முயற்சிப்பாங்க, முடியலை அப்படின்னோடனே அப்படியே ஸ்டாப் ஆகிடுவாங்க. பட் லைஃப் இஸ் அ லேர்னிங் டே பை டே. எப்போவுமே நம்ம வந்து லேர்னிங் இருந்துகிட்டே இருக்கணும். அண்ட் தென் அது கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளால பறக்க முடியும் அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ணவும் முடியும். ஒரு குட்டி கதையோட ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னைக்கு ஒரு டாப்பிக்கை. ஒரு பச்சை பசேல்னு ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வந்து ஒருத்தர் வந்து வாழ்வியலுக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வந்து வளர்த்து அவர் பொருளாதாரம் ஈட்டி அவரோட வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு. பக்கத்திலேயே வந்து ஒரு வீட்டில் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் வந்து பாதுகாப்புக்காக ஒரு நாய் வளர்க்குறாரு. அந்த நாய் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, பக்கத்தில் இருக்க ஆடுகளை கோழிகளை வந்து எப்போவுமே போய் காயப்படுத்துறது, அதை துரத்தி பயமுடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இதை வந்து கவனிச்ச அந்த உரிமையாளர் வந்து பக்கத்து வீட்டில் இருக்க நாய் வளர்க்குறவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்கள் நாய் வந்து எங்களோட கால்நடை விலங்குகளை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி பொறுமையாக சொல்லியிருக்காரு. திரும்ப திரும்ப இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போது இவர் வந்து ஒரு நாள் என்னாச்சு, கோபமாக வந்து போய் பேசுகிறாரு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஏன் அதை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறீங்க? நான் வந்து விலங்குகள்லாம் வந்து இதெல்லாம் பாதிப்படையுதுன்றத தெளிவாக உங்ககிட்ட சொல்கிறேன், ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? இனிமே இந்த மாதிரி நடந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் ஒன்றும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஓகே, அடுத்தது என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. இந்த பஞ்சாயத்து தலைவர்னு கிராமங்கள்லாம் இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இவர் கேட்குற மாதிரி தெரியல, இதுக்கு மேலே எனக்கு பொறுமை இல்லை, இதுக்கு வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் கேட்குறாரு. பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, அவரு உன் பக்கத்து வீட்டுக்காரர், நீ வந்து இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்தோம் அப்படின்னா அவருக்கு நீ எதிரி ஆயிடுவார், உனக்கு அவர் எதிரி ஆயிடுவார், இனிமே நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே இவர் வந்து வேற என்னதான் பண்றது, அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நாயை கட்டி போட்டு வைக்க சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறாரு, என்னதான் பண்றது அப்படின்றது. பஞ்சாயத்து தலைவர், வேணா நான் சொல்றேன் ஒரு ஐடியா, அதை நீ ஃபாலோ பண்ணு, உனக்கும் பிரச்சனை இல்லை அவருக்கும் பிரச்சனை இல்லைன்றாரு. சரி, என்னதான் அது அப்படின்னு கேட்குறாரு. பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, உங்ககிட்ட ஆட்டுக்குட்டி இருக்கா, அவங்க வீட்டில் 2 பெண் குழந்தைங்க இருக்கா, நீ வந்து அந்த 2 குழந்தைங்க கிட்டையும் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து கிஃப்டா கொடுத்துரு, அதாவது விளையாடுறதுக்காக நீ வந்து அனுமதி கொடு அப்படின்னு சொல்றாரு. இவங்க வீட்டில் வந்து 2 ஆட்டுக்குட்டி அப்பதான் பிறந்திருக்கு. அந்த 2 ஆட்டுக்குட்டியும் அந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் விளையாடுறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ 2 குழந்தைங்களும் நல்லா விளையாடுறத பார்த்த அந்த நாய் உரிமையாளர் வந்து, இவங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நான் ஆட்டுக்குட்டி கிடைச்சது, ஒரு அனிமல் கிடைச்சது வந்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப குஷியாயிடுறாரு. ஓ, குழந்தைங்க ஆசையா விளையாடுறாங்க, ஓகே சந்தோஷமா இருக்காங்கங்கவும் இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, இப்போ அந்த ஆட்டுக்குட்டி திரும்ப அவங்க இடத்துக்கு தானே போகும், அந்த குட்டி ஆட்டுக்குட்டி திரும்ப அவங்க இடத்துக்கு தான் போகும். இந்த மாதிரி போகும்போது என்ன பண்றாரு, ஓ நம்ம குழந்தைங்க விளையாடுற ஆட்டுக்குட்டி இதுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அன்னையிலிருந்து நாயை கட்டி போட ஆரம்பிச்சிடுறாரு. இந்த மாற்றத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஆடெல்லாம் வளர்க்குறவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓ, இப்போ இதை வந்து நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கலாமே, இப்போ வந்து அவங்களுக்கும் பகை இல்லை இவங்களுக்கும் பகை இல்லை, ஆனால் வந்து 2 பேரும் ஒற்றுமையாகவும் இருக்காங்க, முன்ன இருந்ததை விட அந்த கோபம்லாம் மறைஞ்சு இப்போ வந்து நல்ல நண்பர்களாக இருக்காங்க. ஏன்னா இவருக்கு ஆடு கால்நடையெல்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு, அவருக்கு அவங்களோட குழந்தைங்க சந்தோஷமா இருக்காங்க. இப்போ 2 பேருக்குமே வந்து நல்ல விஷயம் நடந்திருக்கனால 2 பேருமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த பஞ்சாயத்து தலைவர் சொன்னதை ஃபாலோ பண்ணதுனால அவங்களோட லைஃப்ல வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்ல வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த கோபம் வந்து தொடர்ந்துகிட்டே இருந்தா மேபி அதை வந்து ஒரு பெரிய சண்டையிலையோ எதையாவது முடிஞ்சிருக்கலாம். பட் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து அவங்க லைஃப்லயே டோட்டலா மாத்திருக்கு. இந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் ஒரு சின்ன சின்ன விஷயம் நம்ம யோசிச்சு முடிவெடுக்கிறதுல நம்ம லைஃபையே மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்தது தான் நம்மளோட லைஃப். பட் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட கோபம் இது வந்து நம்மளோட லைஃப்ல நிறைய விஷயங்களை வந்து அப்படியே ரிவர்ஸ்ல கொண்டு போயிடும்.
இல்லையா? நம்மள நிறைய யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட மனுஷங்க வந்து எப்பவுமே ரெண்டு குணத்துல இருப்பாங்க. ஒண்ணு வந்து அமைதி, இன்னொன்று வந்து கோபம். இந்த அமைதியில பார்த்தா இப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவே கோபத்துல பார்த்தா அதையும் அப்படியே தான் சொல்லுவாங்க, இப்படி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அப்படின்ட்டு. இது வந்து நம்ம லைஃப்ல ரெண்டுமே இருக்கும், எல்லாரோட லைஃப்லயும் ரெண்டுமே இருக்கும். இந்த மாதிரி பொது இடங்கள்ல என்ன பண்ணுவோம், நம்மளோட அமைதியான முகம் மட்டும் தான் தெரியும். வீடுகள்ல என்ன பண்ணுவோம், நம்மளோட கோபமான முகங்கள் மட்டும் தான் தெரியும். இதுல ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பர்சனல் லைஃப்லயும் சரி, நம்மளோட வெளியில இருக்க லைஃப்லயும் சரி, நம்மளோட மாற்றங்கள் வந்து கண்டிப்பா நிறைய கொண்டு வர முடியும். நம்ம ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணலாம். ஓகேங்களா? இந்த லைட் கலர் பேப்பர் இருக்கவங்க வந்து டார்க் கலர் ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க. டார்க் கலர் பேப்பர் இருக்கவங்க வந்து லைட் கலர் ஸ்கெட்ச் வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு ஷீட், எல்லாருக்கும் ஷீட் வாங்கிக்கோங்க. நம்ம லைஃப் வந்து எப்பவுமே ஒரு ஹரிபரியாகவே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? காலையில வேலைக்கு கிளம்புவோம், மதியம் லஞ்சு, அப்புறம் ஒரு சின்ன பிரேக் கிடைக்கும் லஞ்ச் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க்கு, வீட்டில் இருக்கவங்க வந்து அடுத்தடுத்து என்ன ஒர்க்கு அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம லைஃப் வந்து எப்பவுமே ஒரு ஹரிபரியாகவே இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கான டைம். நீங்க வந்து உங்களை பத்தி மட்டும் தான் யோசிக்க போறீங்க, வேற எதை பத்தியும் கிடையாது. உங்களை பத்தி மட்டும் யோசிக்க போறீங்க. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்கெட்ச் வந்துருச்சா எல்லாருக்கும்? ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எழுத போறீங்க. ஓகேவா? என்ன எழுதணும்னு நான் சொல்றேன். இப்போ வந்து வெளியே இருக்கிற அதை பத்தி யோசிக்காதீங்க. இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூஸ் சண்டை போட்டு வந்திருக்கீங்க, இல்லை யாரையாவது
திடீர்னு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா சுச்சுவேஷனும் இருக்கும். ஓகேவா? கோவத்தோட வந்திருப்பீங்க, ஒரு சிலர் ஹாப்பியா வந்திருப்பீங்க, எல்லா சுச்சுவேஷனும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ வந்து உங்க மைண்ட் ஃபுல்லா உங்களை பத்தி மட்டும் தான் நீங்க யோசிக்க போறீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்ன எழுத போறீங்க அப்படின்னா, நீங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்டயே நீங்க பேசிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. அதுக்கு ஆன்சர் எழுதுங்க. லாஸ்டா ஒரு 6 months டைம் எடுத்துக்கலாம். லாஸ்டா ஒரு 6 months பீரியட் ஆஃப் டைம்ல கண்ணாடி முன்னாடி நின்று உங்ககிட்டயே நீங்க ஏதாவது பேசிருக்கீங்களா? அப்படி எழுதிக்கலாம், இல்லைன்னா பேசியிருக்கேன் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கண்ணாடி போட்டு ஆமா இல்ல இல்லைன்னா பேசியிருக்கேன் அப்படின்னு எழுதிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தாங்க. அடுத்த क्वेश्चन சொல்லலாமா? உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிருக்கீங்களா? உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிருக்கீங்களா? என்னால முடியும், நான் செய்ய முடியும்னு உங்களுக்கு நீங்களே பேசியிருக்கீங்களா? தன்னம்பிக்கையான வார்த்தைகளை உங்களுக்கு நீங்களே பேசியிருக்கீங்களா? தன்னம்பிக்கை வார்த்தைகள்னு போட்டு ஆமா இல்லைன்னு போட்டுக்கோங்க. ஷார்ட்டா கூட உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச பொருள் ஏதாவது கடைசியா இந்த ஒரு 6 மாசத்துல எனக்கு இந்த பொருள் பிடிக்கும், நான் வாங்கியிருக்கேன், எனக்காக நான் வாங்கியிருக்கேன், வேறவங்க வாங்கி கொடுத்ததுலாம் இங்க கணக்கு கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச பொருள் உங்களுக்காக நீங்க வாங்கியிருக்கீங்களா? அது மேபி ஒரு 5 rupees பொருளா கூட இருக்கலாம், 5 ரூபாய்க்கான ஒர்த்துள்ள பொருளா கூட இருக்கலாம், இல்ல 100 ரூபாவா இருக்கலாம், எவ்வளவு காஸ்ட்லியா வேணா இருக்கலாம், ஈவன் ஒரு 1 rupee 2 rupee உள்ள பொருளா கூட இருக்கலாம். ஏதாவது கடைசி 6 monthsல நீங்க வாங்கியிருக்கீங்களா? உங்களுக்காக பிடித்த பொருள்னு போட்டு எழுதிக்கோங்க. அடுத்தது, கோபப்பட்டிருக்கீங்களா? கடைசி 6 மாசத்துல எல்லாரோட क्वेश्चனும் எல்லாரோட ஆன்சரும் எப்படி இருக்கும்? அது இல்லாம எப்படி? கண்டிப்பா அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்ற மைண்ட் செட் தான் வரும் இல்லையா? கோபப்பட்டிருப்பீங்கன்னா எந்த விஷயத்துக்கு கோபப்பட்டிருப்பீங்க? அதிகமா எந்த விஷயத்துக்கு? சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணாம், அதிகமா என் லைஃபே இதுதான் பிரச்சனைப்பா அப்படின்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கும்ல, அந்த விஷயத்த எழுதுங்க. எந்த விஷயத்துக்கு அதிகமா கோபப்பட்டிருக்கீங்க அதை எழுதுங்க. அடுத்த क्वेश्चन, யார் மேல அதிகமா கோவப்பட்டிருக்கீங்க? மேக்ஸிமம் எல்லாம் ஹஸ்பண்டா இருந்தா வைஃப் பேர் எழுதுவீங்க, வைஃபா இருந்தா ஹஸ்பண்ட் பேர் எழுதுவீங்க இல்லையா? எழுதுங்க பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन போலாமா? உங்களுக்கு பிடிச்ச இடம் இல்ல பிடிச்ச ஊர் எங்கயாவது போயிருக்கீங்களா கடைசி 6 மாசத்துல? உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்காக, உங்க குழந்தைங்களுக்கோ உங்க கணவருக்கோ உங்க மனைவிக்காகவோ இல்லாம உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்களா? போயிருந்தா அதுவும் எந்த இடம்னு எழுதுங்க. அடுத்த क्वेश्चन போலாமா? உங்களோட நண்பர்கள் கிட்ட பேசி இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சு இந்த 6 மாசத்துல நீங்க மகிழ்ச்சியா, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், இப்படி ஒரு என் லைஃப்ல சந்தோஷமா இருந்த நாளே இல்லை, அந்த மாதிரி ஏதாவது நாள் உங்க கடைசி 6 மாசத்துல வந்திருக்கா? வந்திருந்தா அந்த நாள் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அது எந்த நாள்? மேபி உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டை பார்த்துருக்கலாம், இல்ல உங்க டீச்சர்ஸை பார்த்துருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸை பார்த்துருக்கலாம், இல்ல யாராவது உங்க கொலீக்ஸோ இல்ல ரிலேட்டிவ்ஸோ யாராவது ஃபாரின்ல இருந்து வந்திருக்கலாம், அவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பீங்க, இல்ல உங்களுக்காக யாராவது ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு நாள் இந்த 6 மாசத்துல நடந்திருக்கா? இந்த மாதிரி நான் ஹாப்பியா இந்த நாளே இல்லப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நாள் நடந்திருக்கா உங்க லைஃப்ல? இது வந்து சீக்ரெட் தான், நீங்க வந்து
நேம்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, இருந்தா எஸ் ஆர் நோ ஓகே. உங்களுக்கு வந்து வரவு செலவு கணக்கு எழுதுற பழக்கம் இருக்கா? வரவு செலவு கணக்கு எழுதுற பழக்கம் இருக்கா? கடைசி 6 மாசத்துல ஏதாவது நான் ஃபாலோ பண்றேன், இல்ல நான் என் லைஃப்ல ஸ்டார்டிங்ல இருந்தே பண்றேன், இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, எழுதுறீங்களா? பிசினஸ் அண்ட் ஆல்சோ பர்சனல். பிசினஸ்க்கு மட்டும் எழுதுறீங்கன்னா பிசினஸ்னு போட்டுக்கோங்க, பர்சனலுக்கு மட்டும் எழுதுறீங்கன்னா பர்சனல்னு போட்டுக்கோங்க. ஓகே. அடுத்தது, எத்தனை பேர் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைரி வச்சிருக்கீங்க? எத்தனை பேர் வந்து உங்களுக்குன்னு ஒரு டைரி வச்சு அதுல எழுதுறீங்க? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. எனக்குன்னு நான் ஒரு டைரி வச்சிருக்கேன், அதுல எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, சோகமான நாட்கள் சந்தோஷமான நாட்கள் எதுவா இருந்தாலும் நான் எழுதுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டைரி எழுதுறீங்களா? அடுத்த क्वेश्चन, உங்களோட பிறந்த நாள், உங்களோட பர்த்டேஸை நீங்க கொண்டாடுறீங்களா? உங்களோட பர்த்டேவை நீங்க கொண்டாடுறீங்களா? உங்களோட பிறந்த நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளா எடுத்துக்கிட்டு கொண்டாடுறீங்களா? அதே மாதிரி அடுத்த क्वेश्चन வந்து உங்களோட திருமண நாள். கல்யாணம் ஆயிருக்கவங்க திருமண நாள் பத்தி எழுதிருங்க. வாய்ப்பே இல்லை அப்படின்றீங்க சார். ஏங்க சார், அதெல்லாம் ஏன் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்றீங்களா? திருமண நாளா கொண்டாடி இருக்கீங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சது. இப்போ வந்து உங்களை பத்தி ஒரு அனலைஸ் பண்ணியாச்சு, நீங்க என்னென்ன பண்றீங்க, எப்படிப்பட்ட ஆள் எல்லாமே பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க, இதை அதுக்கு மார்க்ஸ் போட்டுக்கோங்க. நீங்களே உங்களுக்கு மார்க்ஸ் போட்டுக்கோங்க. பின்னாடி எழுதிருக்கீங்க இல்லையா, அதுல எத்தனை பாஸ் ஆயிருக்கீங்க, எத்தனை ஃபெயில் ஆயிருக்கீங்க மார்க் போட்டுக்கோங்க. யாருக்காவது 8க்கு மேல வந்திருக்கா? நாகராஜன் சார் வந்திருக்கு. வேற யாருக்காவது 8க்கு மேல வந்திருக்கா? ஆமாக்கு 8. சூப்பர். இந்த தம்பிக்கு வந்திருக்கு 8. லேடிஸ்ல 2 பேருக்கு, ஒரு குழந்தைக்கு வந்திருக்கு, 3 பேருக்கு, 4 பேருக்கு வந்திருக்கு. ஓகே, சூப்பர். மீதி பேருக்குலாம் ஒரு 6, 5 அந்த மாதிரி டச் ஆயிருக்கும் இல்லையா? ஓகே, அப்படியே பின்னாடி திருப்பிக்கோங்க. இதுல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருக்க ஒரு இடம், அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் பரவாயில்ல. ரொம்ப நாளா நான் இந்த கண்ட்ரிக்கு போகணும்னு நினைக்கிறேன், இல்ல ரொம்ப நாளா நான் நாமக்கல்ல தான் இருக்கேன், இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு என்னால போக முடியல அப்படின்னு இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி எழுதுங்க. அது சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல ரொம்ப நாளா நான் எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன் பட் போக முடியல, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஆனா என்னால போக முடியல. மேபி அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு நபர்கள் வந்து தடை விதிக்கலாம். ஓகேவா? பட் நான் போகணும்னு நினைச்ச இடம் அது எழுதுங்க. இல்லையாச்சா? ஓகே, நான் வந்து இந்த வேர்டு சொன்னா நான் ஹாப்பி ஆயிடுவேன். அது மேபி உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதாவது ஒண்ணு, இந்த விஷயம் பண்ணா நான் ரொம்ப ஹாப்பியா ஆயிடுவேன். இந்த மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட பேசினா ஹாப்பி ஆயிடுவாங்க, ஒரு சிலர் சாங்ஸ் கேட்டா ரொம்ப ஹாப்பி ஆவாங்க, ஒரு சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஜாலியா ஒரு ட்ரிப்பு போனா ஜாலியா இருப்பாங்க, ஒரு சிலர் லேடிஸ் வந்து மேக்ஸிமம் என்ன ப்ரிஃபரன்ஸ் இருக்கும்னா அவங்க குழந்தைங்க வந்து ஏதாவது புதுசா ஒரு விஷயம் பண்றது பார்க்கும்போது ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தரக்கூடிய ஒரு விஷயம் 1, 2, 3 எதுவாக இருந்தாலும் இருக்கு. ஒரு 2, 3 விஷயம் இருக்கனால எழுதுங்க, இல்ல ஒரு விஷயம் எது வேணா எழுதுங்க. ஒரு சிலருக்கு ஹாப்பியா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு நல்ல ஃபுட்டு சாப்பிட்டா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எதுவா வேணா இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது எழுதுங்க.
மைண்ட்ல டக்குன்னு வரும் இல்லையா, பாசிட்டிவான ஒரு வேர்டு, சின்ன வேர்டா இருக்கலாம் இல்லை ஒரு சென்டென்ஸா கூட இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். பாசிட்டிவான ஒரு விஷயம், ஒரு வேர்டு இல்லை ஒரு சென்டென்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். எழுதியாச்சா? ஓகே, எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களை பத்தி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஒரு 8க்கு மேல மார்க் வந்திருக்கு அப்படின்னா யூ ஆர் இன் a குட் கண்டிஷன் அப்படின்னு அர்த்தம். ஒரு 5 or 6 அந்த ரேஞ்சில் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க உங்களை மாத்திக்கணும். ஓகேவா? ஒரு 2, 3 இருக்கு அப்படின்னா நீங்க வந்து லைஃப்ல இன்ட்ரெஸ்டா இல்ல, ஏனோ தானோ அப்படி இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? பட் இது வந்து உங்களை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைம். ஓகேவா? கண்டிப்பா நீங்க உங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே ஆகும். சரி, பின்னாடி எழுதிருக்கீங்க இல்லையா, பின்னாடி பாசிட்டிவான வேர்ட், அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடம், பிடிச்ச விஷயம், அதுல இன்னொன்று கூட நீங்க ஆட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் ஒரு ஆசை இருக்கலாம், எனக்கு வந்து இதை செய்யணும் அப்படின்ற ஆசை. மேபி ஒரு சிலருக்கு வந்து நான் டீச்சர் ஆகணும், நான் டாக்டர் ஆகணும்னு இருந்திருப்போம். பட் லைஃப்ல நடந்த ஒரு சில விஷயங்கள், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது, இந்த மாதிரி ரீசன்னால நீங்க என்ன ஆயிருப்பீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஆகாம மேபி வேற ப்ரொஃபஷன் போயிருக்கலாம், இல்ல படிக்க முடியாம ஒரு சான்சஸ் இல்லாம போயிருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி விஷயம் இப்போ வந்து நடக்காது அப்படின்ற ஒரு சில விஷயம் நமக்கே தெரியும். அந்த விஷயத்தை தவிர வேற எந்த விஷயமா இருந்தாலும் என் லைஃப்ல நான் இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி விஷயம் என்னன்னு நீங்க நான் இதை பண்ணணும், என் லைஃப்ல எத்தனை வயசானாலும் இதை நான் பண்ணியே ஆகணும். இப்ப சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கலாம். ஒரு கார் டிரைவிங் நான் கத்துக்கணும், என் லைஃப்ல வந்து நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல கார் டிரைவிங் கத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்ற விஷயம் கூட இருக்கலாம். இல்ல ஒரு ஃப்ளைட்ல போகணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அது இன்னும் நிறைவேறல, ஆனா எனக்கு போகணும்னு ஆசை, கண்டிப்பா நான் போயிடுவேன் எப்படி இருந்தாலும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. இல்ல ஒரு செக் ஷர்ட் இந்த கலர்ல வாங்கி போகணும்னு ஆசை, லேடிஸ்க்கு வந்து ஒரு சாரி இந்த காம்பினேஷன், இந்த கலர் காம்பினேஷன்லாம் போட்டு எனக்கு ஒரு சாரி வாங்கி போகணும்னு ஆசை. எழுதியாச்சா? ஓகே. இப்போ முன்னாடி பக்கத்துல எழுதின எல்லாமே வந்து உங்க லைஃப்ல நீங்க பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இல்லையா? அத நம்ம ஒரு சில விஷயங்கள் மாத்திக்க முடியும், ஒரு சில விஷயங்கள் மாத்திக்கவே முடியாது இல்லையா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன், கண்ணாடி முன்னாடி நீங்க நின்று பேசுவீங்களான்னு கேட்டேன். யாரெல்லாம் பேசுவீங்க? ஓகே, சூப்பர். ஒரு சிலரோட மைண்ட் வைஸ் எப்படி இருக்குன்னா, என்ன நான் திட்டணும்னா கண்ணாடி முன்னாடி தானே திட்டி ஆகணும், வேற என்ன பண்றது, இல்ல வேற யாரையாவது திட்டணும்னாலும் அவங்கள நினைச்சு கண்ணாடி முன்னாடி திட்டிக்க வேண்டியதான் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, கண்ணாடி முன்னாடி நின்று நீங்க பேசுங்க, உங்களை பார்த்து நீங்க பேசுங்க. ஏன்னா நம்ம மைண்ட்ல என்னதான் நினைச்சாலும், நம்ம மனசுக்குள்ள என்னதான் பேசிக்கிட்டாலும், கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம பேசும்போது நம்மளோட கண்ணை நம்ம நேரா பார்த்து பேசும்போது நமக்கு ஒரு உள்ளுணர்வு தோணும், நம்ம இதுவா ஆகணும், நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க சப்போஸ் ஒரு நல்ல பொசிஷன்ல இல்லை, ஐ மீன் மைண்ட் செட்லயோ கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கே நீங்க தைரியம் சொல்லுங்க, உங்களுக்கே நீங்க ஆறுதல் சொல்லுங்க, கான்ஃபிடென்ட்டான வார்த்தைகளை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. நான் வந்து இதை மாத்திக்கணும், நான் இதை செய்யணும் அப்படின்ட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 minutes, ஒரு 1 minute, இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் வேர்ட் பாசிட்டிவா உங்களுக்கு நீங்க உங்க கண்ணை பார்த்து உங்க ஃபேஸை பார்த்து நீங்க பேசுங்க. இந்த மாதிரி நம்மளை யாருமே மோட்டிவேட் பண்ணவே முடியாது. நமக்கு 1000 பேர் வந்து மோட்டிவேட் பண்ணாலும் இந்த மாதிரி யாரும் நம்மள மோட்டிவேட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதை ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது கோவத்தை பத்தி நான் பேசியிருந்தேன் இல்லையா? கோவம் வந்து நமக்கு நாமளே கொடுத்துக்கிற தண்டனை. கண்டிப்பா சொல்லணும்னா, நம்ம கோவப்பட்டு யாரையாவது திட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, பட் அவங்கள விட நாம தான் அதிகமா அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியுமா, நம்ம கோவப்படும் போது நம்ம ஒரு நாள் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கும்போது அந்த சுரக்கிற ஈஸ்ட்ரோஜன் வந்து ஒரு செகண்ட், ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இப்படி கோவப்பட்டோம்னா அது எல்லாமே காலியாயிடும். நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப போயிடும், ஹை ஸ்ட்ரெஸ் லெவல் வந்துடும். அதனால கோவப்படாதீங்க. இது வந்து பாசிபிள் இல்லை, பட் ட்ரை பண்ணுங்க. ஓகே.
ஓகேவா? கண்டிப்பா அதை வந்து நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா மாத்திக்க முடியும். ஓகேவா? இப்ப கல்யாணம் ஆனவங்க வீட்டுலலாம் இப்ப வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஒன்று ஹஸ்பண்ட் சொல்றத ஒய்ஃப் கேட்க மாட்டாங்க, இந்த வேலையை முடிச்சு வைப்பாங்க, முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க வந்து எனக்கு இந்த ட்ரெஸ் அயன் பண்ணி வைப்பாங்க, பட் அவங்களுக்கு டைம் இருக்காது, பண்ண மாட்டாங்க. பெருசா ஒன்றும் நடக்காது. ஆனா அது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் டக்குன்னு கோவம் வரும் இல்லையா? பட் அதை கொஞ்சம் பொறுமையா பண்ணலையாமா, சரி விட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் நம்மளோட மைண்ட் செட் வந்து மாத்திக்கணும் கண்டிப்பா. சரியா? நான் வந்து நியூலி மேரிட் தான். எனக்கு வந்து இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள், ஒரு 1 month ஏன்டா கல்யாணம் பண்ணோம்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு, ரொம்ப நல்லா ஃபீல் ஆச்சு. என்னோட ஹெல்த்தும் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு. அப்போ நான் டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம மாற்றிக்கணும்னு நான் டிசைட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எங்கே பிரச்சனை வருதுன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு தான் இதை எடுத்து வைன்னு சொல்லி இப்போ எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு தான் சண்டை வந்துடும். அப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நான் எங்கள் வீட்டில் வந்து ஜாலியாக ஃப்ரீயாக சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம எங்கேயா வெளியே போகிறோமா, வரோமா, சாப்பிட்றோமா, தூங்குறோமா, இதுதான் நம்ம வேலை. நம்ம பிஸ்னஸாக பார்க்குறோமா, இதுதான் நம்ம வேலை. பட் இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மேலே வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்கணும், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம எடுத்துக்கணும். இப்படி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக வேலை அதிகமாகுது. என்னோட ஏன் எனக்கு கோவம் வருதுன்றதை நான் அனலைஸ் பண்ணேன். ஓகே, எனக்கு வேலை அதிகமாகிடுச்சு, என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, வேலை செஞ்சு பழக்கம் ஆகலை, ஸோ எனக்கு கோவம் வருதுன்றதை நான் முடிவு பண்ணேன். ஓகே, அந்த வேலையை எப்படி சிம்பிளாக பண்ணணும். டைம் ரொம்ப இருக்குது என்னோட பிஸ்னஸில், என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அதை ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியல. ஒரு ஆர்டர்ஸ் கேட்டாங்கன்னா என்னால் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒர்க்கை சிம்பிள் பண்ணேன். சமைக்கிற வேலையை ஸ்பீடாக பண்ண கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒர்க்கை ஷெட்யூல் போட்டு பண்ண ஆரம்பித்தேன். இதை மாதிரி பண்ணும்போது கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நம்மளோட ஃபேமிலிக்காக ஆயிடுது, ஒரு பர்டிகுலர் டைம் வந்து நம்மளோட பிஸ்னஸ்க்காக அப்படின்றத ஷெட்யூல் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அப்படின்னா நான் வந்து கோவப்படுறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டேன். இப்போ வந்து நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்க, நான் என் ஒர்க்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசி ஒரு இதுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஒர்க்கை ஷேர் பண்ணணும் அப்படின்ற விஷயமும் வந்து கொண்டு வந்தாச்சு. நானும் வீட்டில் இருக்கேன், நீங்களும் வீட்டில் இருக்கீங்க, நீங்களும் பாதி ஒர்க் பண்ணுங்க, நானும் பாதி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு ஒர்க் இருக்கும் போது நான் எல்லா வேலையும் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒர்க் இருக்கும் போது நான் வெளியில் போகிறேன்னா நீங்கள் பண்ணிவிடுங்க. இப்போ நான் ட்ரைனிங் போயிட்டு வரேன், நைட் தான் வருவேன் அப்படின்னா நைட்டு நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் சமைச்சிருங்க. இப்போ நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க, நான் வீட்டில் இருக்கேன்னா நான் சமைச்சிடுறேன். இந்த மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டாச்சு. அதனால இப்போ பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நான் ஏன் இந்த எக்ஸாம்பிளாக சொன்னேன் அப்படின்னா சமைக்க தெரிஞ்சா பிரச்சனை இல்லை, சமைக்க தெரியலன்னா என்ன பண்ணுறது, சொல்லிக் கொடுங்க, வேற ஆப்ஷன் இல்லை. எனக்கு சுடு தண்ணி மட்டும் தான் வைக்க தெரியும், எனக்குலாம் சமைக்க தெரியாது. ஜென்ஸ் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவாங்க. நீங்களும் ஏமாந்துடாதீங்க, சமைக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. வேணாம் சார், அதெல்லாம் நல்லதில்லை உடம்புக்கு, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்லை, அதெல்லாம் சாப்பிடாதீங்க, ஆர்டர்லாம் பண்ணாதீங்க, உப்புமானாலும் வீட்லேயே பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. ஓகே, இந்த கோபத்தை வந்து மெயினா நீங்க எல்லாருமே எழுதிருப்பீங்க. கோபப்படுறது ஒன்றும் ஹஸ்பண்ட் கிட்டே இருக்கும், இல்லை ஒய்ஃப் கிட்டே இருக்கும். இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்றாங்க அப்படின்னா மேபி அவங்க மேனேஜர், அந்த பாஸ் லெவல்ல இருக்கவங்க வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க, ஒர்க் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணா அவங்க மேலே கோபம். இதை தாண்டி இந்த குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணா கண்டிப்பா கோபம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் மேக்ஸிமம் எழுதிருப்பீங்க. ஓகேவா? அவங்கள புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஹஸ்பண்ட் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, இல்லை மந்த்லி அவங்களுக்கு பீரியட் டைம் அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை விட பல மடங்கு 10 மடங்கு அதிகமாக அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க. நீங்க அந்த ஒரு 2-3 நாள் ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, உலகத்திலே உங்களை மாதிரி நல்லவங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜென்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பண்ணிருந்தா ஓகே. யாராவது பண்றீங்களா, ஹெல்ப் பண்றீங்களா உங்க ஒய்ஃப்க்கு? 1 2 3 உங்களோட ஒய்ஃப் யாராவது இருக்கீங்களா? இவங்களோட ஒய்ஃப் யாராவது இருக்கீங்களா? மேடம் பண்றாங்களா? யாரு? நாகராஜன் சாரா?
தோணும் இல்லையா? இப்ப பாரு கோவமா இருக்காங்க, நம்ம புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், ஆபீஸ் போயிட்டு வரோம், வந்து நம்ம கிட்ட சந்தோஷமா பேசினா பரவாயில்லையே, எப்ப பாரு எரிஞ்சு விடுறாளே அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லையா? பட் அதை வந்து இன்னைக்கு தான் மாற்ற முடியும். ரொம்ப சிம்பிள். கோவப்படாதீங்க, ஓகேவா? அவங்க 2-3 டைம் அப்படி பேசினாங்க அப்படின்னா அந்த டைம் எதுவுமே பேசாதீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது அவங்க கிட்ட உட்காந்து பேசுங்க. இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், அங்கே இவ்வளோ டென்ஷன்லாம் இருக்குமா, இங்கே வந்தால் நீயும் அந்த மாதிரி பண்ணா எனக்கு அதை வந்து ஏற்றுக்க முடியல. அட்லீஸ்ட் நான் சந்தோஷமா இருக்க இடம் வீடு தான், அப்போ நீ சந்தோஷமா இருந்தால் தான் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கும் வீட்டில் தான் இருக்காங்க, லேடிஸ் வீட்டில் தான் இருக்காங்க, அதனால அவங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, எதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் அப்படிலாம் நினச்சாதீங்க, அது தப்பு. உங்களை விட அவங்களுக்கு பல மடங்கு டென்ஷன் அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக எப்படி ஃபேமிலியை வெல்தியாக கொண்டு வரணும்னு நினைப்பீங்க, அவங்க ஃபினான்ஷியலாக வெல்தியாக எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராங்காக எப்படி ஃபேமிலியை கொண்டு வரணும்னு யோசிப்பாங்க, ஓகேவா? அதனால அவங்களோட விஷயங்கள் என்ன இருக்கோ அதை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, அவங்கள புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கும் அப்படிதான். அவங்க எல்லாருமே வெளியில போறாங்க, கஷ்டப்படுறாங்க. நாம வந்து வீட்டுல குழந்தைங்க, அப்பா அம்மா, மாமனார் மாமியார் இருந்து அவங்க ஒரு க்ளோஸ் சர்க்கிள்ல தான் நம்ம இருப்போம். அப்ப அவங்கள பத்தி நமக்கு தெரியும், இவ்வளவு பேர் தான் இருப்பாங்க, அவங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் நமக்கு தெரியும். அப்போ நம்மளோட டென்ஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் ஜென்ஸ் வந்து வெளியே போறாங்க, நிறைய பேரை பார்ப்பாங்க, ஒரு மனுஷங்களும் ஒரு மாதிரி இருப்பாங்க, டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ அவங்களுக்கு நிறைய டென்ஷன் இருக்கலாம். ஒரு நாள் ஹாப்பியான ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணிட்டு வராங்க, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா அவங்க ஹாப்பியா வருவாங்க, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. பட் என்னைக்காவது ஒரு ப்ராஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, சோகமா தான் வருவாங்க. அன்னைக்கும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அவங்களை திணிக்கும் போதோ இல்லை திட்டும் போதோ, ஏதாவது ஒரு நம்மளோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் சரியா காமிக்காம அந்த மாதிரிலாம் ரெஸ்பெக்ட் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஹர்ட்டிங்கா தான் இருக்கும். இதை லேடிஸும் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது வீட்டுல, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது வீட்டுல. அதே மாதிரி பேசுங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒய்ஃபா இருக்கவங்க வந்து ஹஸ்பண்ட்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவங்க மேக்ஸிமம் வீட்டில் தான் இருக்காங்க, இப்போ டைம் அலோகேட் பண்ண வேண்டியது வந்து ஜென்ஸ் தான். அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. யாராவது இங்க இருக்கவங்கள யாராவது நான் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுறதுக்கு, குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க கூட பேசுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றேன், யாராவது இருக்கீங்களா? கொஞ்ச நேரம், ரொம்ப 1 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் வேண்டாம். தினம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம், தினம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறோம். அடுத்தது அவங்க கிட்ட பேசுறோம், ஒரு 1/4 மணி நேரம் அவங்க கிட்ட பேசுறோம் ஒரு நாளைக்கு. மேபி குழந்தைங்க, ஒய்ஃப் கிட்ட. ஓகே, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மற்றவங்க எல்லாரும் அந்த மாதிரி மாறுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், வேலை இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து ரொம்ப நல்லது. உங்க ஃபேமிலியை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றதுக்கு, உங்க ஃபேமிலியை வந்து ரொம்ப சந்தோஷமான இடமா மாத்துறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஓகேவா? அதே மாதிரி எது நடந்தாலும் ஷேர் பண்ணுங்க. இப்போ லேடிஸ் ஒர்க்குக்கு போறீங்க அப்படின்னா உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயம்னாலும் ஷேர் பண்ணுங்க, எல்லாமே ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்களும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கு ஒரு 2-3 விஷயம் முக்கியம், அவங்கள ரெஸ்பெக்ட் கொடுக்கறது. அடுத்தது நான் சொன்ன மாதிரி அந்த 3 டேஸ் பீரியட் டைம்ல வந்து அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றது, சப்போர்ட் பண்றது. பிளஸ் வந்து நீங்க ஒர்க்குக்கு போறீங்க, ஒரு ஹெக்டிக்கான ஒர்க்கு, எனக்குலாம் டைமே இல்லை, அவங்களுக்குலாம் சமைச்சு கொடுக்க டைம் இல்லை, பார்த்துக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா ஜஸ்ட் உடம்பு எப்படி இருக்குமா, பரவாயில்லையா, ஏதாவது பெயின் இருக்கா, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு கேட்காதீங்க. ஹெல்ப் வேணுமான்னு கேட்டீங்கன்னாவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா போகும், ஓகேவா? கண்டிப்பா ஒரு குழந்தைங்களை மெயின்டைன் பண்றது லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். நான் இப்போ ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் இப்போ நான் வந்தேன். ஒரு மிடில் இந்த ஒரு 2 hours எனக்கு டைம் இருந்தது. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் இப்போ நான் வரேன். அந்த 2 hours அவங்க பையன் வந்து கீழே விளையாட போயிருக்கான். அவன் வந்து எத்தனை தடவை மேலே மாடியிலேருந்து கீழே இறங்கிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஒரு 10-15 தடவை மாடியிலேருந்து கீழே இறங்கி போய் அங்கே ஜேசிபி வருது, வண்டி வருது. இந்த அவளோட பையன் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், அங்கே கீழே இருந்து வண்டி வருது, குறுக்கல போகிறான் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ ஒரு 15 தடவை மாடியிலேருந்து கீழே இறங்கி ஏறி
இந்த மாதிரி இருக்கு. இப்போ எல்லாருக்குமே அந்த ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பட் இது இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் 2 பேருமே வந்து பேசிக்கிட்டீங்க அப்படின்னாவே லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், எனக்கு இது தெரியலம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணு, இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் டெசிஷன் எடுக்க முடியலம்மா சப்போர்ட் பண்ணு அப்படின்னு நீங்களும் கேட்கலாம். நீங்களும் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட கண்டிப்பாக கேட்கலாம். கேட்டிங்கன்னா அவங்க வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, நம்மளை மதிச்சு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு டெசிஷன் எடுக்க தெரியலன்னா கூட ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஓகே. அடுத்தது பிடிச்ச விஷயம், பிடிச்ச இடம், அதுக்கெல்லாம் போயிருக்கீங்களான்னு கேட்டிருந்தோம் இல்லையா? நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க. பட் ஒரு சிலர் வந்து டைம் இல்லை. மேக்ஸிமம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் டைம் இல்லை. டைம் வந்து எப்பவுமே இல்லாமல் இருக்காது. அதை நாம தான் அலோகேட் பண்ணிக்கணும் இல்லையா?